சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீனிங் அண்ட் பின் பேக்கிங். எதற்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கவும், கண் அறுவை சிகிச்சையின் போது டாக்சிக் ஆன்டி செக்மெண்ட் சிண்ட்ரோம் எனும் டால்ஸ் வராமல் தடுக்கவும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாஷ் பண்ண வேண்டும். அறுவை சிகிச்சையில் கருவிகள் மிகவும் நுண்ணியதாகவும் கூர்மையாகவும் இருப்பதால் அதிக கவனமாக வாஷ் பண்ண வேண்டும். மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீனிங். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீனிங் இன்பிட்வீன் சர்ஜரி, அதாவது மேனுவல் கிளீனிங் எப்படி பண்ணுவோங்கிறதும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீனிங் அட் எண்ட் ஆஃப் த டே அல்ட்ராசோனிக் போட்டு எப்படி கிளீன் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீன் பண்ண தேவையான பொருட்கள்: அல்ட்ராசோனிக் கிளீனர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேசின், ஸ்டாஃப் டூத் பிரஷ், ஃபில்டரைஸ்டு RO வாட்டர், ஹேண்ட் டவல் வித் ட்ரையர், டிப் ஃபார் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்டெரைல் கிளவுஸ். செக்ரிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேனுலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நீடில்ஸ், ஃபேகோ டிப்ஸ் என தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும். செக்ரிகேட் பண்ணிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அல்ட்ராசோனிக் போடுவதற்கு முன் ஒரு தடவை மேனுவல் கிளீனிங் பண்ண வேண்டும். எதற்காகனா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள பிளட் கிளாட்டு, திசு எல்லாம் போவதற்காக அல்ட்ராசோனிக் கிளீனிங் போடுவதற்கு முன்பு வாஷ் பண்ண வேண்டும். அல்ட்ராசோனிக் கிளீனிங். அல்ட்ராசோனிக் கிளீனர் அதிலுள்ள அதிர்வை பயன்படுத்தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒட்டியுள்ள பார்ட்டிகளை ரிமூவ் செய்வதற்கு உதவுகிறது. அல்ட்ராசோனிக் கிளீனரின் உட்புற பகுதியை RO வாட்டர் வைத்து கிளீன் பண்ண வேண்டும். அதில் வாட்டர் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் தேவையான அளவு இருக்க வேண்டும். அல்ட்ராசோனிக் கிளீனரை சரியாக வேலை செய்கிறதா என செக் பண்ணுவதற்கு அதில் அலுமினிய பாயில்டு பேப்பரை போட்டு செக் பண்ண வேண்டும். அதில் ஆஃப் ஆனவுடன் பேப்பரை எடுத்து பார்த்தால் அதில் சிறு சிறு துளைகள் இருக்கும். பின் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வாட்டரை ட்ரெயின் பண்ண வேண்டும். ஒவ்வொரு முறையும் அல்ட்ராசோனிக் போடும் முன் வாட்டரை சேஞ்ச் பண்ண வேண்டும். அல்ட்ராசோனிக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தண்ணீரில் மூழ்கி இருக்குமாறு போட வேண்டும். அல்ட்ராசோனிக் போடுவதற்கு 3 நிமிஷம் செட் பண்ணி ஆன் பண்ண வேண்டும். முடிந்தவுடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்து ஒவ்வொரு லோடிற்கும் தண்ணீர் மாற்றி கேனுலாஸ், ஃபேகோ டிப்ஸ் போட வேண்டும். அல்ட்ராசோனிக்கில் இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்த பின் 3 பேசின் வாட்டர் வைத்து வாஷ் பண்ண வேண்டும். அதாவது முதல் பேசினில் பிரஷ் வைத்தும் அடுத்த 2 பேசின் வாட்டரில் சாதாரணமாக வாஷ் பண்ண வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சுத்தமான டவலில் துடைத்து ஆர்டர் படி செக் பண்ணி அடுக்கி வைக்க வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உள்ள ஈரப்பதம் போவதற்காக ட்ரையர் யூஸ் செய்து ட்ரை பண்ணி டிப் போட வேண்டும். ஃபேகோ ஸ்லீவ்ஸ், ஃபேகோ டிப்ஸ், IA டிப்ஸ் 10 ml சிரிஞ்சில் 5 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ண வேண்டும். ஹைட்ரோ கேனுலா 10 ml சிரிஞ்சில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ண வேண்டும். சிம்கோ கேனுலா 10 ml சிரிஞ்சில் 3 டைம்ஸ் வாஷ் பண்ண வேண்டும். கம்ப்ரஸர் ஏர் வைத்து அதில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். சிம்கோ கேனுலாவில் இரிகேஷன் ஆஸ்பிரேஷன் தனித்தனியாக கலத்தி ட்ரை பண்ணணும். அப்புறம் ஃபேகோ டிப்ஸ், ஸ்லீவ்ஸ், சாம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ரஸர் வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம டிப்பு போட்டு கவர் பண்ணணும். அதில் செட்டு ட்ரை வந்து ஹேண்ட் டவல் வச்சு வரிசையாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அடுக்கி வைக்கணும். அதில் ஸ்டீம் இண்டிகேட்டர் டேப் போடணும். அதாவது இன்னைக்குள்ள ஸ்டெரைல் பண்ணுற டேட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற டேட் இருக்கும். அப்புறம் பின் பேக்கிங். பின்னை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் ஸ்டீம் இண்டிகேட்டர் அடியில் எடை பக்கம் மேல் பக்கம் 3 பகுதியாக போடணும். செட்டு வந்து பெர்பெண்டிகுலர் டைப், அதாவது ஒரே பக்கமாக அடுக்கி வைக்காமல் அடுத்தடுத்த பக்கமாக அடுக்கி வைக்கணும். அப்போ தான் ஸ்டீம் வந்து நல்லா பெனிட்ரேஷன் ஆகும். ஒவ்வொரு செட்டுக்கும் இண்டிகேட்டர் போட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சர்ஜரி யூஸ் பண்ணையில் இந்த டேப் வந்து ஒட்ட முடியும். நம்ம பேக் பண்ணுற டவல் வந்து நல்லா கவர் பண்ணி இருக்கணும். டவல் வெளியே தெரியாமையும் இருக்கணும். அப்படின்னா தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அன்ஸ்டில் ஆகாமல் இருக்கும். பின் பேக்கிங் செய்யும்போது பின் பேக்கிங் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸ் பேக்கிங்காக இருக்கணும். ஒவ்வொரு பின்லையும் கிளாஸ் 1 இண்டிகேட்டர், கிளாஸ் 5 இண்டிகேட்டர் போடணும். மேனுவல் கிளீனிங். சர்ஜரி முடிந்தவுடன் கொடுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களில் விஸ்கோ கேனுலாவை நீடில் கடையில் டிஸ்போஸ் பண்ண வேண்டும். ஒரு பேசின் வாட்டரில் ஒரு செட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமே வாஷ் பண்ண வேண்டும். சிம்கோ கேனுலா, வெக்டிஸ் போன்றவைகளை 5 ml சிரிஞ்சில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ண வேண்டும். அதில் சிரிஞ்சிலேயே ட்ரை பண்ண வேண்டும். பேக் செய்த செட்களில் கிளாஸ் 1 இண்டிகேட்டர் போட வேண்டும். பின்னில் உள்ள அனைத்து செட்டுகளிலும் கிளாஸ் 1 இண்டிகேட்டர் போட வேண்டும். ஒரு லோடிற்கு ஒரு கிளாஸ் 5 இண்டிகேட்டரும் ஒரு பின்னுக்கு ஒரு கிளாஸ் 1 இண்டிகேட்டரும் வைத்து பின்னில் ஹோல் ஓப்பன் செய்து க்ளோஸ் பண்ண வேண்டும். பின்னில் லோடில் வைத்து டைட் செய்து லோடு ஆன் செய்ய வேண்டும்.
கரோசன் அண்ட் ரஸ்ட் இதெல்லாம் எப்பெல்லாம் வரும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சர்ஜரி முடிஞ்ச உடனே க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள டிஷ்யூ டெப்ரிஸ் அப்புறம் ஆரல் உள்ள சால்ட் இதெல்லாம் படிஞ்சாலும், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடனே க்ளீன் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் வரும். அப்புறம் டேப் வாட்டர் யூஸ் பண்ணாலும், ஆட்டோக்ளேவ் ஃபங்க்ஷனில் வந்து ட்ரையிங் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் வரும். கன்க்ளூஷன்: சரியான முறையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி பின் பேக் பண்ணி நம்ம ஸ்டெரைல் பண்ணால் மட்டும்தான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். தேங்க்யூ.